பாபா சாஹேப் அம்பேத்கரை கொச்சைப்படுத்தியிருக்கிறார் அமித்ஷா. அமித்ஷா பாபா சாஹேப் அம்பேத்கரை கொச்சைப்படுத்தியதை அறிந்து கொந்தளித்து போய் அமித்ஷாவுக்கு தன்னுடைய வன்மையான கண்டனங்களை பதிவு செய்திருக்கிறார் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள். ஒரு நிமிஷம், என்னங்க எடப்பாடி பழனிசாமி பதிவு பண்ணலையா? நல்லா செக் பண்ணிட்டீங்களா? இன்னும் கண்டனத்தை பதிவு பண்ணலையா? என்னங்க இது? இப்போ யாரெல்லாம் சரி விடுங்க, சரி ஓகே ஓகே ஓகே. நாடாளுமன்றத்தில் டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கரை கொச்சைப்படுத்தி பேசியிருக்கிறார் உள்துறை அமைச்சர் அமித்ஷா. இதை வன்மையாக கண்டித்திருக்கிறார் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவரும் நடிகருமான திரு விஜய் அவர்கள். விஜய் அவர்களுடைய அந்த கண்டன அறிக்கையானு என்னப்பா விஜயும் கண்டிக்கலையா? ஏங்க விஜய் கண்டிச்சிருப்பாருங்க, நீங்கள் நல்லா செக். டைம் என்ன? மணி 4. இன்னும் கண்டிக்கலையா? நல்லா கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? அம்பேத்கர் புத்தகத்தெல்லாம் வெளியிட்டாருங்க. என்னங்க நீங்கள் சரி கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குதுன்னு சரி விடுங்க. ஓகே, நான் முதலேருந்து போகிறேன். டேக் ஓகே. நாடாளுமன்றத்தில் பாபா சாஹேப் அம்பேத்கரை கொச்சைப்படுத்தக்கூடிய விதத்தில் பேசிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிற்கு கடும் கண்டனங்களை பதிவு செய்திருக்கிறார் நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான். அவர் அவருடைய கண்டன அறிக்கையில் என்னையா அப்போ யார் தான் கண்டிச்சிருக்கிறா? எடிட்டருங்க, யாருமே கண்டிக்கலைங்கிறாங்க. எடப்பாடி கண்டிக்கலையா? விஜயும் கண்டிக்கலையா? சீமானும் கண்டிக்கலையா? என்னங்க இவங்க தானங்க நண்பர்கள்னு சில பேர் நம்பிட்டு இருக்காங்க. என்னங்க நீங்கள் அவங்க நம்பிக்கையை காப்பாற்றுறதுக்கு கூட கண்டிக்கலையா? எங்களெல்லாம் திட்டிட்டு அவங்களே ஆதரிப்பாங்களே சிலர். என்னப்பா நீங்கள் இப்போ இன்றைக்கி அவங்க மனசெல்லாம் எவ்வளோ காயப்படும். சரி விடு, இப்போ யார் தான் கண்டிச்சிருக்கிறா? அனுப்பியிருக்கிறியா? ஓகே விடு, சரி போகலாம். ஓகே. சிஎம் விசிகா தலைவர் திரும்ப ஓகே ஓகே வந்துடுச்சு. நான் அதுலேருந்து போய்ட்றேன், விடுங்க. ஓகே, இப்போ என்ன செய்தினாங்க? நான் அவங்க கண்டிச்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டாங்க. நாடாளுமன்றத்தில் இன்றைக்கி அமித்ஷா பேசுகிறாருங்க. அமித்ஷா பேசுகின்ற பொழுது பாபா சாஹேப் அம்பேத்கரை பற்றி ஒரு வார்த்தையை பயன்படுத்தி விட்டார். அதான் இன்றைக்கி நாடாளுமன்றம் பற்றி எரிகிறது. நாடாளுமன்றம் முற்றிலும் முடக்கப்பட்டு விட்டது. நாடாளுமன்றத்தை ஒத்தி வச்சுட்டாங்க. பெரும் பிரளயம் எடுத்திருக்கிறது. என்ன பேசினார் அமித்ஷா? யாரெல்லாம் கண்டித்திருக்கிறார்கள், யாரெல்லாம் கண்டிக்கவில்லை என்பதை பற்றி விரிவாக இந்த வீடியோவில் பேச இருக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் கேள்வி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில் வேல் வீச்சு. தமிழ் கேள்வியை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் என்று சொல்லிவிட்டு நான் இப்போ இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது மாலை 4. ஏன்னா இதுக்கப்புறம் ஒருவேளை அவங்க கண்டித்து அறிக்கை கொடுத்துட்டு கண்டித்து அறிக்கை வந்துடுச்சு பார்த்தாயான்னு என்னை வந்து திட்டக்கூடாது. நான் டயத்தோடு சொல்லிட்டேன், இது வரைக்கும் அறிக்கை வரல. கண்டிச்சு மேலே சொன்னவங்கெல்லாம் யாரெல்லாம் கண்டிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி அமித்ஷா என்ன பேசினார்னு சொல்லணும்ல, அது ரொம்ப முக்கியம் இல்லையா? அமித்ஷா உள்துறை அமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ சமீப காலமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி அவர்கள் தொடர்ந்து கையில் அரசியல் சாசன சட்டத்தை கையில் ஏந்தி பேசுவார் நாடாளுமன்றத்தில். பிரியங்கா காந்தியும் சரி, ராகுல் காந்தியும் சரி, அவங்க ஒவ்வொரு முறையும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அம்பேத்கரை கோட் பண்ணியே பேசுவாங்க. நீங்கள் அம்பேத்கர் வகுத்து தந்த அரசியல் சாசன சட்டத்தையே திருத்த பார்க்கிறது பாஜகன்னு கடுமையாக கண்டிப்பாங்க. இப்போ அமித்ஷாவுக்கு கோந்துருச்சு. இன்றைக்கி சொல்கிறாரு, சும்மா அம்பேத்கர்னு பேசுகிறது நாட்டில் ஒரு ஃபேஷன் ஆகிடுச்சு அப்படின்னு. அம்பேத்கரை பற்றி யார் சொல்கிறா? அமித்ஷா சொல்கிறார். ஏன் வார்த்தை இல்லை, அமித்ஷா சொல்கிறார். அம்பேத்கர் என்று பேசுவது ஃபேஷனாக போயிடுச்சு. இங்கே சில தலைவர்கள் அம்பேத்கர் என்று அம்பேத்கர் பெயரை சொன்னதற்கு பதிலாக பகவான் பெயரை உச்சரித்திருந்தால் 7 ஜென்மத்துக்கு சொர்க்கத்துக்கு போயிருக்கலாம் அப்படின்னு சொல்ல பெரும் பிரளயம் வெடித்து விட்டது. எப்படிங்க இப்படி சொல்லலாம் நீங்கள் அப்படின்னு கொந்தளித்து போய் ஒருவர் பின் ஒருவராக கண்டனங்களை தெரிவிக்கிறார்கள். யார் கண்டனம் தெரிவிக்கிறா? என்னென்ன கண்டனம் தெரிவிச்சிருக்காங்கன்னா, நாடாளுமன்றத்தில் முதல்ல ராகுல் காந்தி அங்கேயே பேசுகிறார். அவர் சொல்கிறார், மனு தர்மத்தின் மீது நம்பிக்கை உள்ளவர்களுக்கு அம்பேத்கர் பிரச்சனையாகத்தான் தெரிவார். எப்படி நீங்கள் இப்படி சொல்லலாம்? நாடாளுமன்றத்தில் அமித்ஷா மன்னிப்பு கேட்டு தன் கருத்தை திரும்ப பெற வேண்டும் என்று காங்கிரஸ் வலியுறுத்துகிறது. கேட்டா மனு தர்மத்தின் மீது நம்பிக்கை கொண்டவருங்க அப்படின்னு யார் சொல்கிறா? ராகுல் காந்தி. சார் ஸ்டாலின் என்ன சார் சொன்னார்? ஏன்னா இப்போ கண்டித்தாலுமே இங்கே சிலர் ஸ்டாலினை தான் திட்டுவாங்க. ஸ்டாலின் கண்டித்தாலும் எடப்பாடி பழனிசாமி சிலர் பாராட்டுவாங்க. ஸ்டாலின் கண்டித்தாலும் அதெல்லாம் கிடையாது. நான் ஸ்டாலின் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒன்று சொல்லியிருக்கிறார். மாண்புமிகு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சொல்லுகிறார், அதிக பாவங்கள் செய்பவர்கள் தான் புண்ணியத்தை பற்றி கவலைப்பட வேண்டும். ஏன்னா அவர் என்ன சொல்கிறார்? அமித்ஷா அம்பேத்கர் பேரை சொன்னதுக்கு பதில் கடவுள் பேரை சொல்லியிருந்தால் புண்ணியமாவது சேர்ந்துருக்கும். நிறைய புண்ணியம் சேர்ந்துச்சுன்னா நீங்கள் 7 ஜென்மத்துக்கு சொர்க்கத்துக்கு போயிருக்கலான்னு சொல்லிட்டார். என்ன அட்டி பாருங்க,
புண்ணியத்தை பற்றி நீங்கள் கவலைப்படுறீங்களே, யார் புண்ணியத்தை பற்றி கவலைப்படுவது தெரியுமா? அதிக பாவங்கள் செய்தவர்கள் தான் புண்ணியத்தை பற்றி கவலைப்படுவார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அமித்ஷாவும் பாஜகவும் ஏராளமான பாவங்களை செய்திருக்கிறார்கள் அப்படின்னு டைரெக்டாக அடிக்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சர். அடிக்கட்டும், ஆனாலும் நாங்கள் இதை ஏற்றுக்க மாட்டோம். நாங்கள் எடப்பாடி பழனிசாமி பின்னால் தான் அணிவகுப்போம் அப்படின்னு ஒரு கூட்டம் அம்பேத்கரியவாதிகளாக தங்களை தாங்களே நம்பி ஏமாந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சில தோழர்கள் அவங்க வந்து ஸ்டாலினை திட்டுவாங்க, உதயநிதி ஸ்டாலினை திட்டுவாங்க, அம்பேத்கரிஸ்டுகளை திட்டுவார்கள், பெரியாரிஸ்டுகளை திட்டுவார்கள். ஆனால் இந்த நிமிடம் வரை கண்டிக்காத விஜயை, சீமானை, எடப்பாடி பழனிசாமியை அவனு கேட்க மாட்டாங்க. இப்போ ஸ்டாலின் என்ன சொல்கிறாரு? நாட்டை பற்றியும் மக்களை பற்றியும் அரசியல் சட்டத்தின் பாதுகாப்பு பற்றியும் கவலைப்படுவோர். எதை பற்றிங்க? நாட்டை பற்றி, மக்களை பற்றி, அரசியல் சட்டத்தின் பாதுகாப்பு பற்றி கவலைப்படுவோர் புரட்சியாளர் அம்பேத்கர் பெயரைத்தான் சொல்வார்கள், சொல்ல வேண்டும் அப்படின்னு தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்லுகிறார். எப்படி இப்படி இருக்கணும் அறிக்கைன்னா? கண்டனம். உதயநிதி ஸ்டாலின் அவர் எப்படி எங்கே செல்லலாம் என டூரிஸ்ட் கைடு வேலை பார்ப்பதற்கு பதிலாக இது அதோட கடுமையான அடியாக இருக்க, பரலோகத்துக்கு போகலாங்கிறாரு. எப்படி 7 ஜென்மத்துக்கு சொர்க்கத்துக்கு போகலாம் அப்படின்னு வழிகாட்டுறார். டூரிஸ்ட் கைடு சொல்லுவாங்கள்ல, சார் இந்த பக்கமாக போனீங்கன்னா குணா கோகை வரும் சார், இந்த பக்கமாக போனீங்கன்னா ஏரி வரும் சார், இந்த ஊட்டி கொடைக்கானல்லாம் சுற்றி காட்டுறவங்க சொல்லுவாங்க. இப்படி போனீங்கன்னா திருவள்ளூர் பாறை பார்க்கலாம் சார், திருவள்ளூர் இதுலேருந்து நீங்கள் அப்படியே ஒரு போட் எடுத்திங்கன்னா அப்படியே அந்த வட்டக்கோட்டை போகலாம் சார் அப்படிலாம் டூரிஸ்ட் கைடு சொல்லி கொடுப்பாங்களே. அந்த மாதிரி சொர்க்கத்துக்கு எப்படி போகலான்னு டூரிஸ்ட் கைடு வேலை பார்க்குறாரு யார்? அமித்ஷா என்று யார் சொல்லுகிறார்? துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். எப்படி எங்கே செல்லலாம் என டூரிஸ்ட் கைடு வேலை பார்ப்பதற்கு பதிலாக உள்துறை அமைச்சர் பொறுப்பை அமித்ஷா முதலில் சரிவர கவனிக்கட்டும். பாசிஸ்டுகளுக்கு அம்பேத்கரின் பெயரை கேட்டாலே எரிச்சல் வருகிறது என்று சொன்னால், பாசிஸ்டா பாயாசமா? பாசிசம் தானா? ஓகே, ஏன்னா சிலருக்கு டக்குன்னு அந்த பாசிசம் பாயாசத்தில் பல பேருக்கு குழப்பம் இருக்கு இல்லையா, அதனால சொல்கிறேன். ஒரு பாசிசத்தை தாங்க சொல்கிறார். இதுதான் பாசிசம்ங்கிறது வேற ஒன்றும் இல்லை, அம்பேத்கரை கொச்சைப்படுத்துகிறது அல்லவா, இந்த கருத்தின் பெயர் பாசிசம். அதைத்தான் உதயநிதி சொல்கிறார். பாசிஸ்டுகளுக்கு அம்பேத்கரின் பெயரை கேட்டாலே எரிச்சல் வருகிறது என்றால் இன்னும் பல நூறு முறை அண்ணலின் பெயரை குரல் உயர்த்தி சொல்வோம், அண்ணலின் பெயரை குரல் உயர்த்தி சொல்வோம் என்று யார் சொல்கிறார்? துணை முதலமைச்சர் ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் சொல்லுகிறார். அதெல்லாம் கிடையாது. எடப்பாடி மாதிரி வருமா? விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர், நாடாளுமன்ற மக்களவை உறுப்பினர் முனைவர் திருமாவளவன் அவர்கள் சொல்லுகிறார். என்ன சொல்கிறாரு? எவ்வளவு வைத்தறிச்சல் அவர்களுக்கு என்பதை அமித்ஷா வெளிப்படுத்தி விட்டார். அவர் தனது முகத்திரையை தானே கிழித்து கொண்டார். இதுதான் சங்க பரிவாரங்களின் உண்மை முகம். அரசமைப்பு சட்டமும் புரட்சியாளர் அம்பேத்கரும் தான் அவர்களின் உண்மையான எதிரிகள். அரசியலமைப்பு சட்டமும் புரட்சியாளர் அம்பேத்கரும் தான் பாஜகவுக்கு உண்மையான எதிரிகள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. புரட்சியாளர் அம்பேத்கர் விஸ்வரூபம் எடுக்கிறார், சனாதனிகளின் சதி முயற்சிகள் சாம்பலாகுங்கிறார். அப்போ அவரும் கண்டிச்சிட்டார். நாட்டில் இன்னும் பல பேர் கண்டிச்சிருக்காங்க, இடதுசாரிகள் எல்லாரும் கண்டிக்கிறாங்க, வருவாங்க. எடப்பாடி பழனிசாமியும் கண்டிப்பார். பட் அவருக்கு இந்த தென்னாலி படத்தில் சொன்ன மாதிரி எல்லாம் சிவமயம் என்று சிலர் சொல்லுவார். எடப்பாடிக்கு எல்லாம் பயமயம், எதை கேட்டாலும் பயம் அப்படின்னு கேஎன் நேரு நேரத்தை அடுக்கினார்ல, அவருக்கு ஐடி ரைடு என்றால் பயம், ஈடு ரைடு என்றால் அவருக்கு எதை பார்த்தாலாம் பயம், வருமான வரித்துறை என்றால் பயம், அமலாக்கத்துறை என்றால் இன்னும் பயம், சின்னம் பறிபோய் விடுமோ என்று கூடுதலாக பயம், சிபிஐ என்றால் ஐயையோ அதை விட பயம். இப்படி அமித்ஷா என்றால் பயம், மோடி என்றால் பயம் இல்லையா, டிடிவி தினகரன் என்றால் பயம், சசிகலா என்றால் பயம், ஓபிஎஸ் என்றால் பயம். இப்படி அவருக்கு ஒரு பய லிஸ்ட் இருக்குல்ல, அதனால் அவர் கொஞ்சம் பார்த்து தான் கண்டிப்பார். இப்போ இந்த பக்கம் அம்பேத்கர் அப்படியே பார்ப்பார், அம்பேத்கர் அமித்ஷா சொல்லிட்டாரு கண்டிக்கணும் தான். இந்த பக்கம் அப்படியே திரும்பி பார்ப்பார், அமித்ஷா அங்கேருந்து முறைப்பார், வருமான வரித்துறை அப்படிம்பார். இந்த பக்கம் பார்ப்பார் அம்பேத்கர், இந்த பக்கம் அப்படியே அமித்ஷா பார்ப்பார், அமலாக்கத்துறை அப்படிம்பார். வருமான வரித்துறை, அமலாக்கத்துறை, சிபிஐ, நமக்கு எதுக்கு வம்பு அப்படின்னு நினைக்கலாம், வாய்ப்பு இருக்குது. பட் நீங்கள் எடப்பாடியை சப்போர்ட் பண்ணுறவங்க, இந்த நான் சொன்னேன் இல்லையா, இந்த நிமிடம் வரை இதை கண்டிக்காதவர்களை சப்போர்ட் பண்ணுறவங்க நீங்கள் பண்ணலாம், தப்பு இல்லை, பண்ணுங்கள். கண்டிக்கிறவங்கள திட்டுங்க, அது ஒரு ஃபேஷன் மாதிரி ஆகிப்போச்சு. எது எங்களெல்லாம் திட்டுறது, எங்களெல்லாம் நான் என்ன சொல்லலை, இந்த பக்கம் பெரியாரிஸ்டுகளை, அம்பேத்கரிஸ்டுகளை,
அம்பேத்கரிஸ்டுகள் என்ற பெயரில், பெரியாரிஸ்டுகள் என்ற பெயர்களையே சிலர் திட்டிக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ என்ன தான் சார் பிரச்சனை? ஏன் அமித்ஷா இப்படி பேசினார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருக்கேன். இஸ்லாமியர்களை தாக்குகிறார்கள் என்று நீங்கள் இஸ்லாமியர்களை தானே தாக்குறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. கிறிஸ்தவர்களை தாக்குவார்கள். தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க மணிப்பூரில். கிறிஸ்தவர்களைத்தானே தாக்குகிறார்கள் என்று நினைக்காதீர்கள். இதை நான் எங்கே பேசினேன்? டிசம்பர் 6ஆம் தேதி திருவாரூரில் நடைபெற்ற மாபெரும் பொதுக்கூட்டத்தில், கண்டன பொதுக்கூட்டத்தில் என்னுடைய உரை, சிறப்புரை இதுதான். இஸ்லாமியர்களை தாக்குகிறார்கள் என்று நீங்கள் அமைதியாக இருந்தீர்கள், அவர்கள் கிறிஸ்தவர்களை தாக்குகிறார்கள். கிறிஸ்தவர்களைத்தான் தாக்குகிறார்கள் என்று நீங்கள் அமைதியாக இருப்பீர்கள், அவர்கள் ஹிந்துக்களில் விளிம்புநிலை மக்களை தாக்குவார்கள். ஒடுக்கப்பட்ட மக்களை, விளிம்புநிலை மக்களை அடிப்பாங்க. அவங்களத்தானே அடிப்பீங்க, அடிக்கிறாங்கன்னு மற்றவங்களாம் சும்மா இருப்பீங்க. அதன் பிறகு அவர்கள் பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகங்களை தாக்குவார்கள். மொத்தத்தில் அவர்களுடைய நோக்கம் என்பது ஆரிய வர்ணாசிரம கொள்கை. அதை கொண்டு வரணும். அவங்க மட்டும்தான் எல்லாம், மற்ற எல்லாருமே அவன் அடிக்க ஆரம்பிப்பான் 1 by 1. நீ வெயிட் பண்ணு, இது நடக்கும்னு சொன்னோம். அந்த பொதுக்கூட்டத்தில் பேசினேன். இன்றைக்கி அதை நோக்கி நகர ஆரம்பிச்சிருக்காங்க. அம்பேத்கரை அவர்களால் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது, பெரியாரையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அம்பேத்கரை வேறு வழி இல்லாமல் வாக்கு வங்கி அரசியலுக்காக அம்பேத்கரை அவ்வப்போது அவர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள். பாஜக உள்ளீடாக அவர்களால் அம்பேத்கரை ஏற்றுக்கொள்ளவே முடியாது இல்லையா? அப்போ இப்போ நீங்கள் நல்லா கவனிங்க. ஏன் விடுதலை சிறுத்தைகள் திமுக கூட்டணியில், இந்தியா கூட்டணியில் தொடர்கிறது என்று சொன்னால், நிர்வாக ரீதியாக திமுக கூட்டணியில் சிக்கல்கள் அல்லது ஏதேனும் இடர்பாடுகள், போதாமைகள் நிச்சயமாக இருக்கும். ஆனால் அந்த நிர்வாக ரீதியிலான சிக்கல்களுக்கும் போதாமைகளுக்குமாக நாம் இந்தியா கூட்டணியை உடைத்து விட்டால் பாஜக வலுப்பெறும். பாஜக பேராபத்தான கட்சி. அதுக்கு நிறைய உதாரணம் இருக்குது. அதில் இது ஒரு உதாரணம். அதெல்லாம் தெரிஞ்சு தான் எல்லோரும் இந்தியா கூட்டணியாக வலிமையாக இருக்கிறாங்க. அதை எப்படியாவது உடைக்கணும்னு இங்கே சிலர் முயற்சி செய்து கொண்டே இருக்கிறார்கள். இல்லை, திருப்பி சொல்கிறேன், பாஜக நாட்டிற்கு, வீட்டிற்கு, சமூக நல்லிணக்கத்திற்கு, மத நல்லிணக்கத்திற்கு, பெண்கள் முன்னேற்றத்திற்கு கேடுன்னு நான் பலமுறை சொல்லுவேன் இல்லையா? அது மீண்டும் ஒரு முறை நிரூபணமாகி இருக்கிறது. பெரியார் சிலையை உடைப்பேன், பெரியார் சிலையை அப்புறப்படுத்துவேன், பெரியார் சிலை ஏன் என்று அவர்கள் கேட்டபோது பெரியாரிஸ்டுகளையும் தாண்டி எல்லோரும் சேர்ந்து குரல் கொடுத்திருந்தால், இன்னும் எல்லாரும் குரல் கொடுத்தோம் இல்லைன்னு சொல்ல, இன்னும் அதிகமாக குரல் கொடுத்திருந்தால் இன்றைக்கி அம்பேத்கரை கை வைக்கிற தைரியம் அமித்ஷாவுக்கு வந்திருக்காது. இப்போ அம்பேத்கரை கொச்சைப்படுத்துகின்ற பொழுது நாம் எல்லோரும் சேர்ந்து அமித்ஷாவுக்கும் பாஜகவுக்கும் எதிராக வன்மையான கண்டனங்களை பதிவு செய்யவில்லை என்றால் அடுத்தது திருப்பி வேற எங்கேயாவது வருவாங்க. அதை தான் நான் சொல்கிறேன். அப்போ இப்போ எல்லாரும் யாரெல்லாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டிய தருணம், நீலம், சிவப்பு, கருப்பு, இந்த 3 சித்தாந்தங்களும் சிந்தனைகளும் தங்களுக்குள் முரண்படக்கூடிய தருணம் அல்ல இது. இவங்க ஒற்றுமையாக இருக்கணும். பரஸ்பர கருத்து மாறுபாடுகள் இருக்கும், சின்ன சின்ன மன வருத்தங்கள் இருக்கலாம். ஆனால் பிரதான எதிரியாக இவங்க அவங்கள பார்க்குறது, அவங்க இவங்கள பார்க்குறதுங்கிறது இந்த காலகட்டத்திற்கு பேராபத்து. அப்போ பெரியாரிய சிந்தனை கொண்ட தோழர்கள், மார்க்சிய சிந்தனை கொண்ட தோழர்கள், அம்பேத்கரிய சிந்தனை கொண்ட தோழர்கள் ஓரணியில் திரண்டு நிற்பது மட்டும்தான் இந்த காலத்தின் தேவையாக இருக்கிறது. அதுக்குள்ளே நம்ம சண்டை செய்தால் அது எதிராளிக்கு வலுவை தரும், அமித்ஷா போன்றவர்களுக்கு வலுவை தந்து விடும் அப்படிங்கிற அச்ச உணர்விலிருந்து நான் இதை பேசுகிறேன். அதனால் நாங்கள் இங்கே எதையுமே விமர்சிக்காதீங்கன்னோ இதை பற்றி பேசாதீங்கலாம் சொல்லலை. விமர்சனங்கள் என்பது வேறு. ஆனால் முற்று முழுவதுமாக என்ன சொல்கிறது, ஒன்றை இல்லாமல் செய்யணுங்கிற முயற்சியில் சிலர் பேசுகிறாங்க. திமுக ஆட்சியே ஏன் அப்படிங்கிற அளவுக்கு, காங்கிரஸ் என்ன செய்ய போகிறது அப்படிங்கிற அளவுக்கு. சரியா? காங்கிரஸ் எல்லா இடத்துலையும் 10% கரெக்டுன்னு யாரும் பேச முடியாது. திமுக ஆட்சியில் சுட்டி காட்டுவதற்கு ஒரு சிறு குறை கூட இல்லை என்று யாரும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் அதை தாண்டி மாநிலத்தில் திமுகவும் ஒன்றியத்தில் காங்கிரஸும் வர வேண்டும் என்று எல்லோரும் சொன்னதனுடைய காரணம், எல்லோரும் சொன்னால் இந்த சிந்தனை கொண்டவர்கள் சொன்னதன் காரணம் இதுதான். எனவே அதை புரிந்து கொள்வோம், ஒன்றுபட்டு நிற்போம். அமித்ஷா மன்னிப்பு கேட்கும் வரை ஒன்றுபட்டு அறவழியிலான எதிர்ப்புகளை, அறவழியிலான மாற்றுக் கருத்துக்களை, அறவழியிலான போராட்டங்களை நாம் தொடர்ந்து முன்னெடுப்போம். அமித்ஷாவை மன்னிப்பு கேட்க செய்வோம். அது மட்டும்தான். இல்லைன்னா நான் எழுதி தர்றேன், அரசியல் சாசன சட்டத்தை மாற்றுவாங்க.
அதை நோக்கி நகர்வார்கள் என்பதை சொல்லி மீண்டும் ஒரு முறை தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள், உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று அன்போடு கேட்டு விடைபெறுகின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி. Thank you.